ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே. மௌலி ஞானேஸ்வர் மகாராஜுடைய 22வது ஹரிபாட் ஸ்லோகம் பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். நித்யநேம நாமி தே பிராணி துர்லப லக்ஷ்மி வல்லப தயா ஜவலி நாராயண ஹரி புக்தி முக்திச்சாரி கரித்யாச்யா ஹரிவீன ஜன்ம தோணர்கச்சி பைச்சானா யமாச்சா பாகுனா பிராணி ஹோய ஞானதேவ புசேன விருத்திச்சே சாட घकनाहुनी भाडना महाहे हरिमुखे मना पुण्याची घनाना को नकरी. இந்த ஸ்லோகாவில் மௌலி என்ன சொல்கிறான் அப்படின்னா, நித்தியமும் பகவானிடம் நேமத்தோடு இருப்பவர், அதாவது தினமும் ஏதாவது ஒரு நேமம் இருக்கும் இல்லையா, பகவான்கிட்ட நம்ம ஒரு இது வச்சுருப்போம், ஒரு வே இருக்கும். பகவானை நம்ம வேண்டுறதுக்கு, அவரை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஒரு விதமான நேமம், ஒரு விதமான வே. அதை யார் பண்ணுறாலோ அவள் துர்லபம் அப்படிங்கிறா. சில பேர் டெய்லி அவளுடைய அனுஷ்டானம் என்ன அப்படின்றத பண்ணுவாள். சில பேர் நித்திய பூஜை பண்ணுவாள். சில பேர் பகவான் நாமா சொல்லுவாள், சஹஸ்ரநாமம் படிப்பா. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் அதுலேயே நம்ம சொல்கிறோம் இல்லையா, சில பேர்னு. அதனால தான் மௌலி சொல்கிறா, அந்த மாதிரி இருக்கிறவா ரொம்ப துர்லபம் அப்படிங்கிறா. இடைவிடாமல் நியமத்துடன் நாம ஜபம் செய்பவன் மிக அபூர்வம். அப்பேர் பெற்றவனுடன் பகவான் எப்பொழுதும் வசிக்கிறான். அந்த மாதிரி நம்ம இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம சத்சங்கத்தில் இருக்கிறவா நம்ம அப்படி இருக்கோம். ஏதோ ஒரு விதத்தில் பகவானை டெய்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா, சில பேர் ஜஸ்ட்டு நெத்தி கெட்டுப்பா. அது ஒன்று மெயினாக சொல்லணும். நமக்குன்னு ஒரு அடையாளம். லேடிஸ் எல்லாம் குங்குமம் இருக்கணும், அந்த சுவாமியோட அந்த சந்தனம் எதுவோ அது இருக்கணும். அதே மாதிரி ஜென்ஸ் விபூதின்றது கண்டிப்பாக இருக்கணும், நாமம் இருக்கணும். அந்த மாதிரி அவள் எந்த பகவானை வேண்டாலோ அவளுக்கு என்ன ஒரு திலகமோ அது கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். அந்த அடையாளம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நிறைய குழந்தைகள் பாருங்க, பொட்டு இருக்கிறதே கண்ணுக்கே தெரியறது கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது நீ நித்தியமாக அந்த நேமத்தோடு நீ இருக்க அப்படின்னா உனக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? உன் பக்கத்திலேயே யார் இருக்கான்? லக்ஷ்மிகாந்தனான நாராயணன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். லக்ஷ்மிகாந்தனான நாராயணன், தனியாக நாராயணன் லக்ஷ்மியோடு இருக்கான் நம்ம பக்கத்தில். அப்பேறு பெற்றவனுடன் பகவான் எப்பொழுதும் வசிக்கிறான் அப்படின்னு மௌலி சொல்கிறான். நாராயண ஹரி என்ற நாமத்தை யார் உச்சரிப்பானோ அவனுக்கு எல்லா முக்திகளும் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய இதில் சொல்லியிருக்கா, திரும்ப திரும்ப சொல்கிறா. ஏன்னா நமக்கு மனசில் பதியணும். ஒரு விஷயம் நமக்கு பதிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை செய்வோம். குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவாளாக இருந்தாலும் சரி. அதனால தான் அதை ஒரு இதுலேயும் மௌலி சொல்லின்னு இருக்கா. நமக்கு எப்படி இந்த சீரியல்லாம் பார்த்தா கரெக்டாக எவ்வளோ சீரியல் பார்த்தாலும் அந்த சீரியல் என்ன நடக்கிறது, அவளோட பேர் என்ன, எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு இதை சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போகணும். நம்ம இந்த மாதிரி நாராயண ஹரியோட நாமத்தை நம்ம சொல்லும்போது நமக்கு முக்தி கிடைக்கிறது அப்படின்றத சொல்கிறா. அதே மாதிரி வீட்டில் என்ன நடக்கும் தெரியுமா? எல்லாவித இதுவும் அந்த இகலோகத்தில் ஏற்படும் சௌபாக்கியம் அது எல்லாமே நம்ம வீட்டில் நிற்கும் அப்படிங்கிற. நாராயண ஹரி என்று பகவான் நாமத்தை எவர் சொல்கிறார்களோ, ஜபிக்கிறார்களோ, அந்த வீடு ஐஸ்வர்யங்களும் 4 வித முக்திகளும் இருப்பிடமாயிருக்கும். அப்படியே பணக்காரன் ஆகிடுவோன்னு நினைக்கக்கூடாது. ஐஸ்வர்யம் அப்படின்னோடனே நமக்கு அப்படியே நிறையா பணம் வந்துடும் அப்படின்லாம் கிடையாது. ஒரே விஷயந்தான். அதாவது நம்ம என்ன செய்கிறோமோ தினப்படி நம்ம செய்யறதில்ல. எப்படி எப்போதுமே நம்ம ஸ்மரணத்தோடு எப்படி இருக்கிறது? நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிறைய வேலை இருக்கே, எப்போவுமே பகவானை நினச்சின்னு எப்படி இருக்கிறது? நமக்கு 3 விதமான கர்மா இருக்குது. கர்மா, விகர்மா, அகர்மா. இந்த கர்மான்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம பண்ணுற எல்லா வேலைகளும், எல்லா டியூட்டியும், நம்ம குழந்தைய நல்லா படிக்க வைக்கிறோம், நம்ம குழந்தை நல்ல புத்தியோடு நல்லா இருக்கான், ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கான், நல்லா படிக்க வைக்கிறோம். நான் படிக்க வைக்கிறேன், என் குழந்தைய நல்லா படிக்க வைக்கிறேன். என் குழந்தை பெரிய ஆளாகிட்டான், இன்ஜினியரை படிக்கிறான், டாக்டர் ஆகிட்டான்.
அந்த மாதிரி நம்ம மாறு தட்டிக்கிறோம் இல்லையா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீ திரும்ப ஒரு பிறவி எடுப்ப, உன் பையன் ஒரு பிறவி எடுப்பான், அவன் அந்த கடனை உனக்கு பண்ணுவான். இது கர்மா. நீ வந்து விகர்மா அப்படின்றது வந்து கெடுதல், தப்பு தப்பு பண்ணுறது, திருடுறது, பொய் சொல்கிறது, எல்லா வித இதுவும் கெட்ட விஷயங்களும் வந்து விகர்மா. அது நம்ம சத்சங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு வேண்டாம், நம்ம அப்படி கிடையாது. ஒரு வேளை அப்படி இருந்தாலும் உனக்கு அது திருப்பி வரும். ஆனால் அக்கர்மான்றது என்ன தெரியுமா? நீ என்ன வேணால் பண்ணு. நீ வந்து ஹஸ்பண்டுக்கு நல்ல பணிவிடை செய்கிற, உன் பையனை ரொம்ப நன்னா பார்த்துக்கிற, உங்கள் மாமியாரை நன்னா பார்த்துக்கிற, உன் வீட்டை நன்னா பார்த்துக்கிற, நீ ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு நீன்னு சொல்லாமல் ஒரு இடத்துலையும் கிருஷ்ணார்பணமஸ்து அப்படின்னு சொல்லிட்டு செய். அவன் தான் பண்ணுறான், பகவான் பண்ணுறான். நீ பகவானுக்கு நீ கொடுத்துட்ட அப்படின்னா உனக்கு கர்மா கிடையாது. அப்போ நீ பகவானோட எண்ணத்தோடு இருக்கேன்னு தானே அர்த்தம். நீ செய்கிற எல்லா வேலையும் ஒரு பால் வைக்கிற கிருஷ்ணார்ப்பணமஸ்து, அவ்வளோதான். ஏன்னா பகவான் நமக்கு நல்லது தானே செய்வான், பகவான் நமக்கு தீங்கு செய்ய மாட்டான் இல்லையா? அதனால் அந்த மாதிரி நாராயண ஹரி அப்படின்ற அந்த நாமத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா ஐஸ்வர்யங்கள் வந்து முக்திகள் நமக்கிட்ட வரும். அப்படின்னா நமக்கு வந்து மனசு ரொம்ப இதாக இருக்கும். நமக்கு இந்த எது மேலேயுமே வந்து நமக்கு அந்த பற்றே இருக்காது. ஏன்னா அது பகவான் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவனோடது, இந்த உலகத்தில் எல்லாம் அவனோடது. அதனால் நமக்கு அந்த எண்ணமே வராது அப்படிங்கிறான். இந்த மனித பிறவி எடுத்து ஹரிநாமத்தை ஜபிக்காவிட்டால், திரும்ப இந்த இடத்துல கோச்சிக்கிறா வையரா, மாவுளி வந்து வையரா, இந்த மாதிரி நீ மனுஷ பிறவி எடுத்துட்டு நீ அந்த ஹரிநாமத்தை சொல்லலைன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன தெரியுமா, நீ எங்கே இருக்க தெரியுமா, நீ நரகத்தில் இருக்க. உன்னை தேடிண்டு யமன் வந்துடுவான். அவன் யமனுக்கு வந்து நீ விருந்தாளி ஆயிடுவ அப்படின்னா ஒரு பயத்தோடையே இருப்ப. உனக்கு எல்லாத்துலேயுமே ஒரு பயம் இருக்கும், எல்லாத்துலேயுமே ஒரு அதர்ம வழி இருக்கும். நீ அந்த மாதிரியே ஒரு எண்ணத்தோடு இருப்ப. அந்த மாதிரி சொல்கிறான். அதாவது நீ ஹரிஸ்மரணம் இல்லாத ஜன்மா நரகத்துக்கு சமம். நம்ம குழந்தைகளுக்கு தான் இப்போவே சொல்லிக் கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம் நம்ம, ஏன்னா மாரல் சயின்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டே கிடையாது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகளுக்கு கேட்க விடுங்க. எவ்வளோ ஒரு 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 10 நிமிஷம் இருக்குமா, எவ்வளோ பார்க்குறா, எவ்வளோ மொபைலில் கூகுளில் யூடியூப்லலாம் பார்க்குறா, அந்த ஷார்ட்ஸ் பார்க்குறா நிறையா. அந்த மாதிரி இதை கேட்க வைங்கோ, ஒரு ஸ்பீக்கரில் போட்டு விட்ருங்கோ, கேட்பா, அவளே கேட்பா. அந்த மாதிரி ஹரிஸ்மரணம் இல்லாத ஜன்மா இருக்கா பார்த்தியா, அவளாம் நரகத்துக்கு சமம். அவளாம் வந்து யாருக்கு விருந்தாளியாம், யமனுக்கு விருந்தாளி ஆயிடுறான் அப்படின்னு சொல்கிறான். கடைசியாக மாவுளி என்ன சொல்கிறா இந்த இடத்துல அப்படின்னா, என்னுடைய குருநாதர் நிவிருத்திநாதர் கிட்ட கேட்டேன் இந்த ஹரிநாமம் எப்பேற்பட்டது அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னா தெரியுமா, ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்தது. ஆகாசத்தை அளக்க முடியுமா? அளக்கவே முடியாது. அந்த மாதிரி உயர்ந்தது ஹரிநாமத்தின் மகிமை அப்படின்னு சொல்கிறான். அதாவது நான் என்னுடைய குருவான நிவிருத்திநாதரின் நாமத்தின் மகிமை பற்றி கேட்டபொழுது அவர் பதிலளிக்கையில், நாமம் ஆகாயத்தை காட்டிலும் பெரியது, சர்வ வியாபக அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நாளைக்கு 23வது ஹரிபாட் பார்க்கலாம். ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.